அன்பர்களே, இன்று நாம் மன்னார்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். விருதுநகர் கோட்டூர் நெடுஞ்சாலையில் விருதுநகரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மன்னார்கோட்டையில் இந்த திருக்கோவில் உள்ளது. இவ்வூர் 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்னரே பெருமை பெற்று விளங்கியதாக இங்கு உள்ள சிவன் கோயில் கல்வெட்டு கூறுகிறது. 10ஆம் நூற்றாண்டில் இவ்வூர் மன்னை ராயன் கோட்டை என்றும் 13ஆம் நூற்றாண்டில் மன்னையார் கோட்டை எனவும் அழைக்கப்பெற்று தற்போது மருவி மன்னார்கோட்டை என வழங்கப்படுகிறது. இவ்வூர் பாளையக்காரர் சிவ சங்கரலிங்க பாண்டிய சின்னைய சுவாமி நாயக்கர் என்பவர் 17ஆம் நூற்றாண்டில் சிவன் கோயில் திருப்பணி செய்தார். பின்னர் ஊருக்கு மேற்கே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலையும் கற்றளியாக கட்டி வைத்தார். இக்கோவிலில் கிழக்கு சுற்றில் தீர்த்த கிணறும் அதை அடுத்து தீபஸ்தம்பமும் உள்ளன. இத்தலத்திற்கு எவரையும் பாம்பு தீண்டுவதில்லை. இவ்வூரை ஆட்சி செய்த பாளையக்காரரின் மனைவியை பாம்பு தீண்டிட அவர் மூச்சின்றி போனார். அப்போது அவ்வழியே வந்த பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் என்பவர்கள் சற்றும் தாமதிக்காமல் ஜமீன்தாரணியின் நாடியை பிடித்து பார்த்தனர். பின் ஒரு மண் கலயத்தில் பாலை ஊற்றி சில மந்திரங்களை ஜெபித்து சில மூலிகைகளின் சாறை ராணியின் வாயில் பிழிந்தனர். அப்போது அரண்மனை வாயிலிலிருந்து பாடக நாச்சியம்மன் கோவிலிலிருந்து ஒரு பாம்பு வந்து படம் எடுத்து நின்றது. அதனை இரு சகோதரர்களும் பயபக்தியோடு வணங்கி நின்றனர். மக்களிடம் அவர்கள் தாங்கள் சாயல்குடி பக்கம் வாழ்ந்தவர்கள், எங்கள் குலதெய்வ கோவில்கள் சில ஆக்கிரமித்து கொள்ள தங்கள் குலதெய்வம் சர்ப்ப வடிவில் பாடக நாச்சியம்மன் கோவிலில் வந்து வாழ்வதாகவும் அறிந்து அதனை வணங்கிட மன்னார்கோட்டை வந்ததாகவும் சர்ப்ப வடிவில் தங்கள் குலதெய்வத்தை கண்டதாகவும் கண்ணீர் மல்க கூறி ஜமீன்தாரணியை காப்பாற்றுமாறும் இவ்வூரில் யாரையும் பாம்பு தீண்டக்கூடாது எனவும் வேண்டிட பாம்பு பாலை அருந்தி சென்றது. ஜமீன்தாரணியும் உயிர் பிழைத்து எழுந்தாள். இது கண்டு மகிழ்ந்த அந்த பாளையக்காரர் பாடக நாச்சியம்மன் கோவிலை பூஜைக்கு பொறுப்பை அந்த சகோதரர்களுக்கே அளித்தார். இப்பெருமாள் கோவிலையும் விரிவுபடுத்தி புனரமைத்தார். கோவில் வாயிலில் தென்புறம் கருப்பு சுவாமியும் விஜய கணபதியும் சன்னதி கொண்டுள்ளனர். வடபுறம் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. அர்த்த மண்டபத்தில் காளிங்க நர்தனர், கோபாலகிருஷ்ணர், ராமானுஜர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார். தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. 24/11/23ஆம் நாள் இந்த கோவில் திருப்பணி செய்ய பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சனிக்கிழமைகளில் விசேஷ திருமஞ்சனம் பெருமாளுக்கு நடைபெறுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி, திருக்கார்த்திகை, மார்கழி திருப்பள்ளி எழுச்சி, வைகுண்ட ஏகாதேசி, தைப்பொங்கல், அனுமத் ஜெயந்தி ஆகிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. புரட்டாசி சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறுகின்றன. அரவம் தீண்டாத மன்னார்கோட்டை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.